ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் உங்கள் கேபிட்டல் இன்றைக்கி சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம நேத்தியோட நிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் இது மேஜர் சப்போர்ட், இது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அண்ட் இது எல்லாமே ரிவர்சல் ஜோன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ மார்னிங் வந்து நம்ம ஒரு கேப் டவுன் தான் இன்றைக்கி எதிர்பார்த்தோம். பட் ஸ்டில் இன்றைக்குமே அவங்க வந்து கேப் அப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மைனர் ரெசிஸ்டன்ஸும் சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு ரிவர்சல் ஜோன் இருக்குது, இது மைனர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு ரிவர்சல் ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க மேக்ஸிமம் இந்த ஜோன்ஸ்குள்ளேயே இன்றைக்கி ட்ரேட் முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு மைனர் சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி அவங்க ப்ராப்பரான ஒரு ட்ரேட் செட் தரல. ஸ்கேல்பிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கோம், ஸ்கேல்பிங் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராப்பராக ஒரு ஒரு பக்கா என்ட்ரி மாதிரி அவங்க லைக் இந்த மாதிரி ஒரு மேஜர் மூவ்ஸ் எதுவுமே அவங்க இன்றைக்கி தரல. பட் ஓகே, நாட் பேட். நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ்குள்ளே தான் கண்டிப்பாக இன்றைக்கி சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் த சேம் லைக் பேங்க் நிஃப்டியும். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிவர்சல் ஜோன் கொடுத்துருந்தோம். பட் இந்த ரிவர்சல் ஜோனில் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணும்போது அவங்க ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே பெருசாக மூவ்மெண்ட் காட்டல. ஸோ இதை நம்ம பிக் பண்ணலை. ஆக்சுவலி இந்த கால் ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணலை ஆக்சுவலாக. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரெண்டு ரிவர்சல் ஜோனுக்கு நடுவில் இருக்க ஜோன்ஸில் என்றைக்குமே நாங்கள் பர்சனலாக நாங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். ஒரு 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 ஸ்கேல்பருக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது புட் ஆப்ஷன் எடுக்கலாம், இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது கால் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். பட் ஆஸ் அ ஸ்கேல்பராக அது பண்ணலாம். நான் வந்து பர்சனலாக நான் ஸ்கேல்பர் கிடையாது ஆக்சுவலாக. ஸ்கேல்ப் பண்ணுவோம், பட் ரொம்ப அக்ரெசிவான ஸ்கேல்பர்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து நாங்கள் பெருசாக ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஸோ நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பண்ணலை. பட் இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் எனக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிது. ஃபின் நிஃப்டியில் எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு ரிவர்சல் ஜோனில் நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஸோ இந்த டோஜி கேனில் ஹையர் சைட் கட் பண்ணதுமே அண்ட் இங்கே ஒரு டோஜி போட்டேன். இந்த டோஜி கட் பண்ணும்போது இந்த டோஜியோட லோ வச்சு நான் என்னோடய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வச்சு எடுத்திருந்தேன். பட் கொஞ்சம் கீழேவே நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கன்சல்டேஷன்லேயே நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி கிடச்சது இந்த ஒரு ப்ராப்பர் ட்ரேட்னா இந்த ஒரு ட்ரேட் தான் கிடச்சிது. இதுவுமே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து கேப்பை போட்டு ரிவர்சல் ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்தாங்க. எந்த ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் டேரெக்டாக போய் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டாங்க. அகைன் வந்து திரும்பவும் இங்கே எடுத்தாங்க. பட் அது கீழே வந்துட்டாங்க. ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் போல் ரீட்ரேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்குள்ளேயே முடிச்சிட்டாங்க மார்க்கெட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி நம்ம நேற்று நான் வீடியோவில் சொன்னது தான். லைக் ப்ரீவியஸ் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு 1 or 2 ஸ்பேசஸில் மட்டும்தான் அவங்க ஸ்பைக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரிமைனிங் எல்லாமே மார்க்கெட் செட்டிலாகவே தான் இருந்துச்சு. ஸோ அகைன் நம்ம இந்த ரிவர்சல் ஜோன்ஸுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா ஜிக்ஸாக்ஸாக நிறைய இருக்கும், மூமெண்ட்ஸ் இருக்கும், வாலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும், அண்ட் ப்ரீமியம் டிகேவும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே நம்ம என்றைக்குமே ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ ஃபின் நிஃப்டியில் எனக்கு இந்த ஒரு ரிவர்சல் ஜோனில் மட்டும் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணால் எனக்கு ஐ காட் 30 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிது ஐ திங்க். ஸோ அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னிய லெவல்ஸ் இன்னையோட லெவல்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம். வாங்க நாளைக்கு லெவல்ஸ் பார்த்துடலாம். இது வந்து நாளையோட லெவல்ஸு. நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம நேத்தியோட அதாவது இன்றைக்கியோட மைனர் ஜோனில் தான் இருந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேப் அப்போ கேப் டவுன் எது நடந்தாலும், ஏன்னா ஆக்சுவலி 2 நாளாகவே கேப் டவுன் தான் பிளான் பண்ணியிருந்தோம், எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அவங்க கேப் அப் பண்ணிவிட்டு அதை டவுன்லாம் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப் எதிர்பார்க்குறோம். மேபி கேப் டவுனாகவும் இருக்கலாம், ஆர் எனி திங் இட் கேன் ஹேப்பன். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் லெவல்ஸு. இது வந்து இன்னையோட மைனர் சப்போர்ட்டில் தான் நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து மேபி கேப் அப் போயிட்டு உங்களுக்கு இங்கே ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த டைரெக்ஷனில் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணி இந்த மைனர் சப்போர்ட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபெயில் ஆனாங்கன்னா நமக்கு நாளைக்கு 22,786ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு, இந்த வீக்குக்கான மேஜர் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பாக இருக்குது. அண்ட் இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் தான் நாளையோட மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நேற்று வரைக்கும் மைனர் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இது இடத்துல மல்டிபிள் டச்சஸ் இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த அளவு இந்த ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு தான் இதோட தன்மை நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,130ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ஸு. மேஜர் சப்போர்ட்டாக வந்து 22,788ன்றது இருக்குது. இது இந்த வீக்குக்கான லெவல்ஸாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா இவங்க முடிக்கணும் அப்படின்னா இந்த 300 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நேற்று நம்ம ஃபின் நிஃப்டி அதை தான் சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த 160 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ் வந்து இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஜோன்ஸில்
ரிவர்சல் கிடைக்குதோ மற்ற பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த டேரெக்ஷனில் போகலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஆக்டாக வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு ட்ரையல் பண்ணிக்கோங்க, இல்லை எக்ஸிட் பண்ணுறதால எக்ஸிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டை உடச்சிருக்காங்க, ரிவர்சல் ஜோனையும் உடச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இவங்க கேப் அப் பண்ணாலோ இல்லை கேப் டவுன் பண்ணாலோ அவங்களோட மேஜர் சப்போர்ட்டாக இங்கே தான் நிற்கும். 48,923 அப்படின்றது நாளைய டேவோட அவங்களோட சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா 48,767 வரைக்குமே அவங்க நாளைக்கு ரீச் ஆகிடுவாங்க. அண்டு ஒன் மோர் திங், நான் பேங்க் நிஃப்டி இன்னமும் கீழே தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனல் டெய்லி சேனலில் பார்த்தீங்கன்னா இது நம்ம டெய்லி சேனலோட சார்ட் இது. ஸோ இதில் பாருங்கள், ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட 50% அவங்க ப்ரீச் பண்ணது போது, எப்பயுமே இந்த 50% ப்ரீச் பண்ணாங்கன்னா அந்த கேண்டிலோட 50% திரும்பவும் அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்த செட்டப் பண்ணியிருக்காங்க. இது நாள் வரைக்குமே இந்த 3 to 4 months-ஆகவே அவங்க அந்த மூமெண்ட்டை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா சேனலோட மிட் பாயிண்ட், அதாவது 48,919 அப்படின்ற ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு அந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமையும் போகலாம். பட் அது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இதுதான் லெவல்ஸு நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துவோம், ஆர் ஜஸ்ட் மேக் இட் அஸ் நோட். ஒரு நோட் பெனில் எழுதிக்கிட்டிங்கன்னா நான் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங், நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கு சொல்லிடுறேன். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஜோனுக்கும் மைனர் சப்போர்ட்லேயும் நடுவில் இருக்காங்க. அண்ட் ஒரு 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 விஷயம், டிஃப்ரென்ஸான விஷயம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி இது எக்ஸ்பீரியன்றதுனாலே இல்லைன்னு தெரில. பேங்க் நிஃப்டி வந்து நியர்லி 140 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்காங்க. பட் ஃபின் நிஃப்டி கரண்ட் இன்னிடேடும் பாசிட்டிவாக இருக்குது. ஃபின் நிஃப்டியோட ஃப்யூச்சரும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருக்குது. சம்வாட் ஃபினான்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ரேலி இருக்கலாம். ஸோ அது பேஸ்டான ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அவங்க பாசிட்டிவில் தான் இன்னமும் இருக்காங்க. ஏன்னா ரிவர்சல் ஜோன் கட் பண்ணாங்களே தவிர அவங்க மைனஸ் சப்போர்ட் வரைக்கும் இங்கே எடுத்த சப்போர்ட்டை அவங்க திரும்ப அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. பட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபின் நிஃப்டியோட மூமெண்ட்ஸும் நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம அந்த OI டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ OI பார்த்தீங்கன்னா இன்னியோட நிஃப்டியோட OI பாருங்கள், 16 minutes டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். ஃப்ரம் த பிகினிங் அவங்க நெகட்டிவாக தான் இருந்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்க ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் அவங்க கொடுக்கல. ஆக்சுவலாக OI பேஸ்ட் ஆன் OI வந்து எங்கேயுமே அவங்க பாசிட்டிவ் சைடில் இல்லைன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இது கரண்ட் எக்ஸ்பைரி. அண்ட் June 6 எக்ஸ்பைரியும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 3 lakh OIs வரைக்கும் கான்ட்ராக்ட்ஸ் வரைக்கும் பில்ட் பண்ணி திரும்ப நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி மார்னிங் கேப் அப் பண்ணியிருந்தாங்களே தவிர அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க நெகட்டிவில் தான் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் கால் ரைட்டர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸில் தான் இருக்காங்க. புட் ரைட்டர்ஸ் மேஜராக எங்கேயுமே இன்க்ரீஸ் ஆகலை. 67, 80, 74, 73 இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்னிங்லேருந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் காட்டியிருக்காங்க, பாசிட்டிவ் ட்ரெண்ட் எங்கேயுமே காட்டல. இந்த ஒரு போர்ஷன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2 சைடில் மட்டும்தான் கால் சைடில் வந்து ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் பையருக்கு அது எந்தளவுக்கு கிடச்சிருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நான் மதியமே முடிச்சிட்டேன் நான். அண்ட் இந்த ஒரு சைடில் ப்ரீமியம் எந்தளவுக்கு கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் டிகே ரொம்பவும் அக்ரெசிவாக தான் இருந்துச்சு இன்றைக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸும் புட் ரைட்டர்ஸும் கிராஜுவலாக ஒரே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மினிமம் ஆஃப் லெவல்ஸ் ஒரு 30 lakhs 40 lakhs கான்ட்ராக்டில் மட்டும்தான் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க அந்த சைட்வேஸை வந்து ரொம்ப இன்டிமேட் பண்ணி ஆக்சுவலாக நமக்கு OIயில் சொல்லிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக எடுத்துப்போம். மேஜர் லெவல்ஸை நம்ம சார்ட்டோட என்ட்ரியும் இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட என்ட்ரியும் நாங்கள் பார்ப்போம். ஸ்ட்ரைக்லேயுமே வந்து மல்டிபிள் டச்சஸ் இருக்கிற இடத்த பார்த்துட்டு தான் நம்ம ப்ரைஸ் பிக் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து எந்தளவு வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவோம். ஒரு மேஜர் ஸ்டாப் லாஸ் ஒரு 40 points ஸ்டாப் லாஸ் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 80 to 100 points நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரேஞ்ச் மாதிரி ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணி நாங்கள் போவோம். இந்த 1:1 அட்லீஸ்ட் 1:1 கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். 1:1 வரையில் 40 points ஸ்டாப் லாஸ்க்குலாம் எதிர்பார்க்க மாட்டோம். மேபி 10 points ஆர் 15 points ஆஃப் ஸ்டாப் லாஸ்க்கு தான் எனக்கு 1:1 நாங்கள் எதிர்பார்ப்போம். அண்ட் ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸு. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டில் விக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதோட அக்ரெஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மூமெண்டமுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மூமெண்டமே கிடையாது. பட்
ப்ரைஸஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி மொமெண்டம் இருந்துச்சு. பட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பெரிய லெவலில் ப்ரைஸஸில் வந்து பெரிய லெவலில் மொமெண்டம்ஸ் இல்லை. அதாவது லைக் ஒரு பெரிய வால்யூம் இல்லை ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 பாயிண்ட்ஸில் தான் அவங்க ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் க்ளோஸும் நியர்லி ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. சேம் லைக் நிஃப்டியும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வரதுனால கொஞ்சம் அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கலாம். பட் டெக்னிக்கல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆயிரும். ரிசல்ட்டுனாலுமே கூட டெக்னிக்கல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் அது வந்து பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அண்ட் வாட் எவர் எல்ஸ் நம்ம ரிசல்ட் டைமில் ஐவி கிராஷ் ஆகலாம், வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கலாம். சேஃப் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கலாம், தப்பே கிடையாது. எந்தளவு மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேட் இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு we can do something. வெயிட் பண்ணலாம், வேடிக்கை பார்க்கலாம். we can enjoy the moments. ஸோ நமக்கு அது செட் ஆகலைன்னா we can enjoy the moments. எனிவே கேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். ஜாயின் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.